இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாம்பார் தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைத்தண்டு அதை பொரியல் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சமாக கருணக்கிழங்கு வறுவலும் செஞ்சாச்சு. லஞ்ச் இதோட முடிஞ்சது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்வீட் கார்னில் எப்போதும் உதிர்த்து போட்டு வேக வச்சு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா சாட் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு நல்லா நசுக்கி இதோட சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. நல்ல ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறமா டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் காரத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா ஆரிகானோ இது எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா இல்லைனா சாட் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கிளறி வேக வச்ச கார்ன் இதில் போட்டு 2 பரட்டி கடைசியாக கொஞ்சமாக மல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கார்ன் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று வேக வைக்கிறது இல்லது சுட்டு சாப்பிட்றது. அப்போல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் விதவிதமாக வந்துச்சு. இதில் எந்த மாதிரி டைப் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.